ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதியும் கம்ருதீனும் ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் ஆகி வீட்டுக்கு வந்த அப்புறமேலு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கின அப்புறமேலு கம்ருதீன் வந்து ரொம்ப ஜெனுவலாக பார்வதியாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. ஏன்னா இதால் ஒரு பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக பார்வதியோட அம்மா கிட்ட அவர் பேசியிருக்காரு. அதை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்வதியோட அம்மா அவங்கள கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு அதில் தோற்று போயிட்டு ஒரு லைவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பக்கம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அவங்களுடைய பிஹேவியர் மோசமாக இருந்தாலும் அவங்க பக்கம் என்ன நினச்சாங்க அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கலாம். ரொம்ப ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனாக இருந்தது. தப்பு பண்ணுனவங்க உள்ளே இருக்கிற இவங்களும் பண்ணுனாங்க. பட் தப்பு பண்ண தூண்டினவங்களுக்கும் தண்டனை கொடுத்துருக்கணும் இல்லையா? அது ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்வதியோட அம்மா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கம்ருதீன் வந்து கால் பண்ணி பேசியிருந்தாரு. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இதால் எங்கள் கெரியர் வந்து ஒன்றும் பிளாக் ஆகிடாது, நாங்கள் நல்லா இதுக்கு மேலே வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி கம்ருதீனையும் சீரியலை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்திருந்தது. இப்போ வந்து கம்ருதீனோட அக்காவும் அவங்க கூட அவ்வளோவா பேசுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு, நீ இதுக்கு மேலே இருக்கிற டேஸ் வந்து இப்படி இருந்தால் நீ சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்வைஸ் பண்ண அப்புறமும் கம்ருதீன் அதையே திருப்ப பண்ணதுனால ஸோ அவங்க பெருசாக டச் இல்லை. ஆல்ரெடி கம்ருதீனுக்கு அம்மா அப்பா கிடையாது, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது மட்டும் கிடையாது, சபரியோட அம்மா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கம்ருதீன் எனக்கும் புள்ள மாதிரி தான். சபரி வெளியில் வந்த அப்புறமேலு கம்ருதீன் கூட அவனை பேச வச்சு நாங்கள் ஃபேமிலியோடு அவனை போய் மீட் பண்ணிட்டு வருவோம், அவனுக்கு ஒன்றுனா நாங்கள் அவனுக்கு நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, பார்வதியோட அம்மாவும் கம்ருதீன் கிட்ட அந்த ஃப்ரீ சிட்டாஸ்கில் ரொம்ப நல்லா தான் பேசியிருந்தாங்க. ஸோ தன்னுடைய மகளோட லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்டுக்கு மேலே வாட் எவர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் தான் பார்வதியோட அம்மா ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ வந்து என்ன மாதிரி கிளாரிஃபிகேஷன் கம்ருதீன் கொடுக்க ட்ரை பண்ணினாலுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வந்து பார்வதியோட அம்மா ரெடியாக இருப்பாங்க. எனிவே அவங்க பசங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கட்டும் தான் அவங்களும் நினைக்கிறாங்க. இந்த அன்ஃபேர் எவிக்ஷனால் அவங்க லைஃப் கெட்டு போயிடக்கூடாது, பிளாக் மார்க் விழுந்துடக்கூடாது அவங்க கரியர்லன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டுட்ருக்குறாங்க. பட் அதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி கம்ருதீனோட அக்கா ரொம்பவும் இதை பெருசாக எடுத்துக்கிட்டு உன் லைஃப் போச்சு அப்படின்னு சொல்லி பார்வதியை ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காது கொடுத்துருங்க.